ஷேய் எப்பா சூரியன் முனியப்பன் முக்கால் சத்தியம் இளமச்சம்பழம் கனி சுடுகாட்டு எரிப்பு உனக்கு முன்னாடி அக்கினி போட போட நீ மானிடத்தில் ரூபமாக நிற்க அடி வாலிட்ட சப்பு சப்புன்னு அடித்து எரி உனக்கு பவர் இதில் எரிக்க பவர் வந்துடுவா உன்னை பூஜை பண்ணி இது பார்த்தானா பூஜை பண்ணி உனக்கு தொண்டில் மட்டும்தான் பாரு முட்டாப்பே அவன் ஐயா அங்கே உட்காந்துருக்காரு நாக்கை விட்டு சொல்லிட்டானா தப்பிச்சான் இல்லை நான் தான் திமுறா ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணுதேன் அது என்ன அப்படின்னு நினச்சானா அவன் குடும்பத்தை கருவறுத்துரு சரியா நீ போக மாட்ட இங்கேருந்தே எங்கே சிந்தனை பண்ணி சேல் பண்ணி பார்த்துட்டே இருப்ப அப்போ நாக்கால் விடணும் அவன் ஆஞ்சநேயர் ஐயா அங்கே கைலாத்தில் உட்காந்துருக்காரு ஐயா மகன் பூஜை பண்ணுதான் ஐயா மகன் சுத்தம் பண்ணிட்டான் ஒழுங்காக போங்கடான்னு உனக்கு தொண்டூலியம் பண்ணதுன்னு சொல்லணும் இது கணக்கு போட்டாச்சு இல்லை நாங்கள் அப்படி தான் ஆட்டுவோம் ஓட்டுவோம் நாங்கள் தான் பெரிய பிஸ்தான்னு நினச்சானா இப்போ இளம்பச்சம்பழம் கனியில் இன்னொரு நாளைக்கு உனக்கு பூஜை பண்ணுறவனு பூரா இதில் இருக்கியாச்சுன்னா அவன் குடும்பம் அப்படியே சருகாக கீழே போயிடும் முக்கால் சத்தியம் சரிதானப்பா அது ஒன்று தொடக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அமைதியாக போகணும் வயிற்றுக்கு பிழப்புக்கா பகவான் கடவுள்கிட்ட தான் கேட்கணும் உனக்கு பட்டை தான் அடிக்கணும் ராம அடித்தானா அவனை போட்டு தெளியிரு பூஜை வைக்கிறோன்னா போட்டு தெளியிரு பட்டை அடிக்கணும் உனக்கு புரியுதா ஆஞ்சநேயருக்கு பட்டை ஆஞ்சநேயருக்கு பட்டை 3 பட்டைப்பா 3 பட்டை என்ன தெரியுதா இப்போ உனக்கு நாங்கள் கொடுக்கணும்ல உனக்கு தெரியும் என்ன தெரியுப்பா நீதி நியாயம் தர்மம் ஈஸ்வரன் பரமசிவன் பட்டை அதான் விஷ்ணு பிரமா சிவன் 3 பேருமே அங்கே பட்டை அடித்து நிற்காங்க கைலாத்தில் அதுமாதிரி நீ பட்டு உனக்கு பட்டதை சரியா உனக்கு ராமம் கிடையாதுப்பா கைலாத்தில் ஆதியில் உட்கார்ந்த இடம் நீ உட்காந்துருக்க சந்தோஷம்ப்பா சந்தோஷம் முக்கால் சத்தியம் எரிச்சு சாம்பல் ஆக்கிரும்பா இரும்பு சாம்பலம் கனி உருகுதப்பா அப்படியே இறக்கி சருவாக்கிறோம்ப்பா முக்கால் சத்தியம்ப்பா என்னப்பா முள் போடணுமா போட்டு வந்தால் பக்கத்தில் இடக்காப்பா போட்டுருவாப்பா முக்கால் சத்தியம் இந்த ஈஸ்வரன் மாண்ட சொல்லிடுறேன் போடுறா முள்ளை தூக்கி போடுறா எரியட்டும் அப்படின்னு சொல்லிடுறேன் முக்கால் சத்தியம்